அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் ப்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் என்னென்னு பார்க்கலாங்களா. நான் காலையிலேயே சூடாக சாதம் வச்சு அதாவது குழம்பு, தேங்காய் குழம்பு, காயெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக ஃபங்க்ஷனுக்கு போனதுனால பெருசாக காய் ஒன்றும் வாங்கலை. அதனால் இருக்கிற காய் வச்சு சமாளிச்சுக்கலான்னு தேங்காய் குழம்பு வச்சு சூடாக சாதம், அது கூட பார்த்திங்கன்னா பொரியலுக்கு முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலாசி எடுத்துட்டு, வெங்காயம் கருவேப்பில் மட்டும் போட்டு தாளித்து அது கூட நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு சேர கலக்கி விட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தொளித்து மூடி வச்சோம்னா ஜம்முன்னு அருமையான கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். நீங்கள் எந்த மெத்தடில் கோஸ் பொரியல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அதே போல் வெள்ளையாக வேணும்னா பச்சை மிளகா போடலாம். ஒரு சிலருக்கு அதை விட இது பிடிக்கும். அதனால் என் பொண்ணுக்கு இது தான் பிடிக்குங்கிறதுனால நான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அதே போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் குழம்புக்கு தோசை, இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் 2 தோசையும் ஊற்றி அவளுக்கு டிஃபனும் கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் மெனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் நான் அது வீடியோ எடுப்பேனா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். அதோட நான் லஞ்ச் பாக்ஸ் போட மாட்டேன்னெல்லாம் சொல்லலை. ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு சில நாள் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட முடியலனா அன்னைக்கு நான் வேறு ஏதாவது வீடியோஸ் போட்டு உங்கள் கூட எப்பவும் போல் மார்னிங் டயத்தில் பேசுவேன். எனக்கு அது ஒரு பெரிய பூஸ்டப். நீங்கள்லாம் கொடுக்குற கமெண்ட்ஸும் நீங்கள் எல்லாம் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அதே போல் நான் பேசுகிறதும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறீங்க நீங்கள் கமெண்ட்ஸில். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்குது. அதனால் நம்மளோட இதே தொடர் எப்பவும் தொடர்ந்தே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸோட இன்னத்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும்.